அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வைனரிக்கு வந்திருக்கோங்க. செம வியூவில் அந்த மவுண்டன்ஸ் பாருங்கள் பின்னாடி. ஓகேங்க, ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சு. டோட்டிலா சிப்ஸ், இது வந்து கேஷ்யூ டிப்ஸ், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் வந்து யூஸ்னு ஒரு காக்டைல் ஆர்டர் பண்ணோம், அதுவும் வந்துடுச்சு. இருங்க இதை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு. இது விண்டேஜ் ரோசே ப்ரூட், ரோசே சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி ட்ரை பண்ணலாங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஹோட்டல் ஐஸ்கிரீம் வந்தது. சரி நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. இது பிஸ்காஃபு. இந்த பீட்சாஸ் வந்துச்சுங்க. ஸ்பைசி பன்னீர் இது. இது வந்து வெஜ்ஜி ரோமா. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆஸ்திரேலியா சீரீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இது என்ன ஒரு 6வது வீடியோ ஐ திங்க் ஆஸ்திரேலியா சீரீஸில். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வைனரிக்கு வந்திருக்கோங்க. மெல்பர்ன் சிபிடி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு மணி நேரம் கிட்ட டிரைவ், ஒரு பியூட்டிஃபுல்லான டிரைவ் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரீஜன், நாங்கள் வந்திருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா யாரா வேலி ரீஜன் அப்படின்வாங்க. ஒரு ஃபர்டைலான லேண்ட் வைனரிஸ்லாம் அமைக்கிறதுக்காக, அதாவது கிரேப்ஸ் வளர்க்குற அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிற லேண்ட் இது. ப்ளஸ் வந்து ஒரு கூலான கிளைமேட்டும் இருக்கிற லேண்ட் இது. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியா சுற்றி பல வைனரிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற வைனரி வந்து மோவே அண்ட் ஷண்டான், ஒரு ஃப்ரெஞ்ச் வைனரி கம்பெனி இது. உள்ளே போய் வைன் டேஸ்டிங் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதோ கார் பார்க்கில் வண்டியை விட்டு வந்தாச்சு. இந்த பர்டிகுலர் வைனரியோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிடலாம். டைம் வந்து 3:30 ஆகுது. 4:30க்கு கூப்பிடுவாங்கங்க. இங்கே ஒரு 20க்கும் மேற்பட்ட வைனரிஸ் இந்த ரீஜனில் மட்டுமே இருக்குது. ஒரே நாள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ இந்த வைனரி பார்க்கலாம். இது பக்கத்தில் வந்து ஹெலன் அண்ட் ஜோயின் இன்னொன்று இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த வைனரி அது. அங்கே ஏற்கனவே நாங்கள் போயாச்சு. சுற்றி இருக்கிற பல வைனரிஸ்க்கு போயிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்ததில்லை. சரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தாச்சு. சரி உள்ளே போயிடலாங்க. ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது பில்டிங்கு. உள்ளே போயிட்டு நம்ம வைன் டேஸ்ட் பண்ணிட்டு மற்ற விஷயம்லாம் பேசலாம். ஒரு மிகப்பெரிய ஏரியா அது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரீஜன் ஒரு பியூட்டிஃபுல்லான ரீஜனுங்க. வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வெட்டிங்ஸும் வந்து நடக்கும். வியூ பாருங்கள், செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பில்டிங் உள்ளே எங்கே போய் வைன் டேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே தான் எங்கேயாவது இருக்கும். பட் நம்ம அப்படியே இறங்கி போவோம் வாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே வைன் டேஸ்ட் பண்ணுறதுனா வந்து இவங்களுடைய ப்ரீமியம் வைன்ஸும் வந்து வச்சுருப்பாங்க, டேஸ்ட் பண்ணலாம். ஒருத்தருக்கு $5 வந்து $10 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இவங்களுடைய டாப் 5 டாப் 6 வைன்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நீங்கள் பாட்டில் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுனாலும் போகலாங்க. ஸோ அதான் வந்து ஐடியா இந்த வைனரிஸ்க்கு. ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வைன் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் வரதுனால தான் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஈவெண்ட்ஸுக்கு, வெட்டிங்ஸ்க்கு, அதுக்கெலாம் வந்து ரெண்ட்டுக்கும் வந்து விடுவாங்க. ஸோ இவங்களே கேட்டர் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி, ஸோ பிஸியான டைம் இல்லாத டைமில் இது மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இங்கே வந்து பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸ் தான் வந்து பிஸி. இங்கே மெல்பர்ன் சுற்றி இருக்கிறவங்க ஒரு டே ட்ரிப் மாதிரி வருவாங்க மெல்பர்ன்லேருந்து. ப்ளஸ் இங்கே ஆஸ்திரேலியா வந்து டூரிஸ்ட் வரவங்களும் வந்து வைன்ஸ் இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஏன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான இடம் யாரா வேலின்றது. பிஸி இல்லாத டைமில் வெட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து நடக்கும். கிரேப்ஸ் இங்கே பயிரிட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதை தான் வந்து அறுவடை பண்ணி இவங்க இங்கேயே வந்து வைன் தயாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. செம ப்ரெட்டியாக இருக்குல்ல? ஸோ இதான் அந்த பில்டிங் நினைக்கிறேன் வைன் டேஸ்ட் பண்ணுற மாதிரி. உள்ளே போய் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ லஞ்சு சாப்பிட்றதுனால வந்து சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். வெறும் வைன் டேஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்களா? இருங்க, இப்படி தாங்க போகணும் பில்டிங் உள்ளே போகிறதுக்கு. இங்கேருந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். வைன் டேஸ்ட் பண்ணுற ஏரியா இது உள்ள. ப்ளஸ் செல்லர் வந்து அவங்க வைன் விற்கிற ஏரியா. போவோமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், டேஸ்டிங் பார் 30 நிமிஷத்துக்கு $22ங்க. 5 ஸ்பார்க்லிங் வைன்ஸ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். லான்ச் பார் இருக்குது, ஃபுட் அவைலபிள், ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 or 3 course மீல் வந்து $79. 4:30 மணி மூடுறாங்க. இன்னும் நம்ம 1 hour இருக்குது. வைன் டேஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சரிங்களா? உள்ளே நிற்கிறாங்களே.
யூஸ்வலாக நான் $5 $10 சொன்னீங்களா அவ்வளோதான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக எல்லாமே விலை ஏறி போச்சு. $22 வந்து அதிகம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு வைனரி பக்கத்தில் $5 நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். இப்போ $22 ஆயிடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் பெரிய வைனரி, பட் இருந்தாலும் ஒரு $15 ஓகே, பட் இட்ஸ் ஃபைன். இங்கே உங்களுக்கு மெனு வச்சுருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே இவங்க வந்து இங்கே லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒயினுங்க. எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் லோவர் அண்ட் நோ ஆல்கஹால் கூட இருக்குது. ட்ரைவ் பண்ணுறேன் நான் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இது வந்து உங்களுடைய ரெஸ்டாரண்ட் மெனுங்க. ஓகே, என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குரூப்பாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு டேபிள் கொடுக்குறோம். ஸோ டேபிளில் உட்காருங்க, மெனு கொடுக்குறோம். மெனுவில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ணணும் உள்ள பாரில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம சிப்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி லைட்டாக சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அவுட் சைட் ஏரியா நல்லா இருக்குல்ல, சூப்பர் வியூ. One vanilla ice cream with berries. Can you get the tortilla chips with cashew dip? Okay. Alright, you take that one. Exceptional. ஓகேங்க, ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஒயின் டேஸ்டிங் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். $27 ஏதோ வந்தது. எக்ஸப்ஷனல் ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய பெஸ்ட் கலெக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் காக்டெயில்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் டோட்டிலா சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, வரட்டும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். பியூட்டிஃபுல் டேங்க, பர்ஃபெக்ட் டே. கூட்டம் அதிகமாக இருக்குது கொஞ்சம். சாட்டர்டேன்றதுனால அஃப்கோர்ஸ் வீக்கெண்டு, நிறைய பேர் வெளியில் வர நாட்கள். வீக் டேஸ் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்காது. சாட்டர்டே சண்டேஸ் தான் யூஸ்வலி கூட்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பப்ளிக் ஹாலிடேஸ். இங்கே வந்து வியூ பாருங்கள், சூப்பர் வியூ. நல்லா இருக்குல்ல வியூ? அமேசிங். கொண்டா கஷ்பே நம்ம ட்ரோன் விளாடுங்க. பர்ஃபெக்ட் டே ஃபார் ஒயின் டேஸ்டிங்க்கு. ஒயின் வந்துடுச்சுங்க. பிளட் ஆரஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னோடய நெவியூக்கு. அவனுக்கும் வந்துச்சு. ஐஸ் எடுத்து போடுறான், நிறைய ஐஸ் போட்டாங்க அப்படின்னு. ஓகேங்க, ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சு. டோட்டிலா சிப்ஸ், இது வந்து கேஷ்யூ டிப்ஸ். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துச்சு. ப்ளஸ் அந்த டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, வெனிலா ஐஸ்கிரீம். பெரிஸ் இல்லை, அது பதில் வந்து பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெனு சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். பெரிஸ் இல்லை, பேர்ஸாக இருக்கான். நான் ஷெஃப் கிட்ட சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஓகேங்க, லெட்ஸ் ட்ரை. முதல்ல வந்து நம்ம இது ட்ரை பண்ண வருங்க. எப்படின்னு ட்ரை பண்ணுவாங்களா அது? அமேசிங்க, வேறு லெவலில் இருக்குது. கேஷ்யூ டிப்ஸ் சூப்பர். நம்மளால் ஃபிஷ் சாப்பிட முடியாது. சாட்டர்டே சிப்ஸ் எப்படி ட்ரை பண்ணலாம். நார்மல் ஃப்ரைஸ், இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஆனால் அந்த கேஷ்யூ டிப் வேறு லெவலுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பவுல் ஆர்டர் பண்ணோம், வந்துச்சு. இருங்க, ஒயின் டேஸ்ட் பண்ணலாம். I'll tell you how it tastes. cool. ப்ளஸ் வந்து யூஸ்னு ஒரு காக்டெயில் ஆர்டர் பண்ணோம், அதுவும் வந்துச்சு. இருங்க, இதை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் பிளட் ஆரஞ்சு இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். நைஸுங்க, நல்லா டேங்கியாக ரிஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது. இதாங்க அந்த பிளட் ஆரஞ்சு. ஐஸ் எடுத்தோன்னே பாதி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணுவாங்க. நைஸ். இந்த பேஷன் ஃப்ரூட் இருக்குல்ல, அதாங்க, வேறு எதுவும் இல்லை. சரிங்க, ஒயின் டேஸ்ட் பண்ண வருங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்க, இது விண்டேஜ் ரோசே ப்ரூட். ரோசே சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி ட்ரை பண்ணலாங்க. வெரி நைஸ். நாட் டூ ஸ்வீட், நாட் டூ சவர், பர்ஃபெக்டாக இன் பிட்வீன். சூப்பராக இருக்குது. சூப்பர். லெட்ஸ் சி ஏதாவது ஒரு பாட்டில் வாங்கி போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து விண்டேஜ் ப்ரூட்ங்க. இப்போ நம்ம ரோஸே குடிச்சோம் இல்லைங்களா, யூஸ்வலாக வந்து கொஞ்சம் பிங்காக இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி மிட் லெவலில் இருக்குது. ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்த ப்ரூட் வந்து ஒயிட்டு ஸ்பார்க்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விண்டேஜ் ப்ரூட்டு இது ட்ரை பண்ணுவாருங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டராக இருக்குது ரோஸையோட கம்பேர் பண்ணுறப்போ. நைஸ். ஓகேங்க, தேர்ட் ஒன்று. இது வந்து விண்டேஜ் பிளாங்க். ட்ரை பண்ணுவாங்களா இதை? சிமிலர் விண்டேஜ் ப்ரூட் போன ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சிமிலர் டேஸ்ட். பட் ஆனால் நாட் டூ ஸ்வீட். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவராக இருக்குது. இது மூணுத்துல எனக்கு பிடிச்சது வந்து ரோஸே தாங்க. வெரி குட். ஒரு பாட்டில் வந்து $50ங்க ரோஸே. ரீட்டைல் 48. நம்ம இங்கே வாங்கிட்டு போனால் $40, $8 சீப்பு. நீங்கள் கடையில் வெளியில் போய் வாங்கினா $48. 3 பாட்டிலுமே ஒரே வேலை தான். 40, 48. இங்கே வாங்கினா 40. நம்ம ரோஸே வாங்கி போக முடியாது அப்படின்னு.
இது ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சவராக இருக்குது. ரோஸே பர்ஃபெக்ட். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வெட்டிங் நடக்குது, ஒரு சின்ன வெட்டிங் பார்ட்டி தெரியுதுங்களா? இங்கே நாங்கள் என்கொயரி பண்ணாங்க எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. செம்ம எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது $30,000 கிட்ட சொன்னாங்க வெறும் வென்யூக்கு மட்டுமே. ஆனால் ஓர்த்து. இந்த வியூவை பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெலன் அண்ட் ஜோய்க்கு போவாங்க. நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த இடம். அங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸாக இருந்தது. ஒரு 7K 8K முடிச்சிட்டோம் ஃபுட்டு சேர்க்காமல். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக பெட்ரு. சூப்பர் வியூ. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு லேக் இருக்குது, உங்களுக்கு காட்டுற பாருங்க. அங்கே இருக்குங்க லேக்கு. செம வியூவில் அந்த மவுண்டன்ஸ் பாருங்கள் பின்னாடி. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கம்பெனி தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னால ஷிண்டோன் இந்த கம்பெனி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஷாம்பைன்ஸ் அண்ட் ஒயின் மேக் பண்ணுறதுல இவங்க வந்து ஒரு பெரிய ஆள். ஃப்ரெஞ்ச் கம்பெனி. அவங்க வந்து இங்கே ஆஸ்திரேலியா ஆரம்பிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பர்டிகுலர் மெல்பர்னில் இது மாதிரி ஒரு ஃபர்டைல் ரீஜன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு டைரி ஃபார்மாக இருந்தது 1970கள்லையும் 80கள்லையும். ஸோ 1980s தான் வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேண்டை வாங்கி, இங்கே ஒரு ஃபர்டைல் லேண்ட் இருக்குன்னு இந்த லேண்டை வாங்கி இங்கே வைனரி நம்ம ஆரம்பித்து செய்யலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் செம பாப்புலர் ஆகிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய வைனரியாக இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. சூப்பருங்க. ஓகேங்க, டொமைன் அண்ட் ஷெண்டன் பார்த்து முடிச்சாச்சு. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஹெலன் அண்ட் ஜோயிங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஹெலன் அண்ட் ஜோயில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக காப்பா போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஹெலன் ஜோய் போகலாம். லெட்ஸ் கோ. ஓகேங்க, ஒரு 2 நிமிஷம் டிரைவ் தான் டொமைன் ஷெண்டன்லேருந்து ஹெலன் அண்ட் ஜோய் வரத்துக்கு. ஒரு 200 ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இது. இப்போ ரெனோவேட் பண்ணி இன்னும் புது பொலிவோட பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு ஹில் மாதிரி இருக்குது. ஒரு 500 மீட்டரில், ஒரு 400 மீட்டரில் இங்கேருந்து பார்த்தாலே அந்த ஹில் தெரியும். அங்கே அமைஞ்சிருந்தது. அங்கே தான் வந்து எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம போய் பார்ப்போம் அது எல்லாத்தையும். ரீம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இதை. இப்போ வந்து பார்த்தீங்களா, அப்போல்லாம் ரோடு கிடையாது, வெறும் அந்த களிமண் தர தான் இருந்தது. ஓனர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் தாங்க. எப்படி வந்து லண்டனில் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்களோ, இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் சைனீஸ் வந்து அதிகமாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லண்டனில் வந்து இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுற கம்யூனிட்டியே. ஆக்சுவலி நம்பர் 1 இந்தியன்ஸு. பட் எனிவேங்க, இது வந்து 2000 தான் வந்து ஆரம்பித்தாங்க இந்த வைனரி. கொஞ்சம் பழசு தான் இது. 200 ஏக்கர் வாங்கி இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஓனர் வந்து அவங்களுடைய பொண்ணையோ பையனையோ வந்து இங்கே படிக்கிறதுக்காக அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வைனரி செட் பண்ணி இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரீம் யாரா வேலி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே இந்த யூனிகார்ன் பார்த்தீங்களா, இந்த யூனிகார்ன் வந்து பாப்புலர். ஹெலன் அண்ட் ஜோய்னா இந்த யூனிகார்ன் தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். அங்கே மேலே இருந்தப்போ இது மாதிரி யூனிகார்ன் எல்லாரும் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க இங்கே. ஐயோ, ஏதோ ப்ரைவேட் ஈவெண்ட்டாங்க இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் போயிடுச்சே. ஏதோ கல்யாணம் நடக்குதாங்க உள்ளே வந்து. மற்றவங்களுக்கு அலௌடு இல்லை, ப்ரைவேட் ஈவெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு. இருங்க, ட்ரோன் விட்டு ட்ரோனில் கேப்சர் பண்ண முடியுதா பார்க்கலாம். அந்த பில்டிங் பின்னாடி போய் வேறு வழி இல்லை. இப்போ அந்த பழைய வைனரிக்கும் போக முடியாது, இப்படி ரோட் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுள்ள போய் தான் வந்து நம்ம அந்த போன வைனரியில் பார்த்தோம்ல அந்த வியூ. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பில்டிங்கில் போய் தான் பார்க்க முடியும். சரி, நம்ம ட்ரோன் விட்டு இந்த பில்டிங் பின்னாடி போய் பார்க்கலாம். இருங்க. ஓகேங்க, ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட். இங்கே பார்க்க முடியல ஹெலன் அண்ட் ஜோய். பட் உங்களுக்கு காட்டிட்டேன் வெளியில இருந்து. எப்படியோ ட்ரோன்லேயும் வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் ஃபுட்டேஜ். பட் எனிவே நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபேமஸ் சூரோஸ் பிளேஸ் இருக்குங்க. கிட்ஸ் வந்து சூரோஸ்ன்னு கேட்டுட்ருக்காங்க. வீட்டு பக்கத்தில் ஃபுட் ட்ரக்கில் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் சாண்ட் சூரோஸ்னு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சூரோஸ் பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 47 minutes. அங்கேருந்து நம்ம வீடு வந்து ஒரு 20 minutes தான். ஸோ ரொம்ப வந்து டீட்டெயிலாக வந்து கிடையாது. அங்கே டிஸ்டன்ஸில் அந்த ஹில் மேலே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவங்களுடைய பழைய வைனரிங்க. சூப்பராக இருக்கும். அங்கேருந்து மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பரில்.
தேங்க்யூ. போகிற வழியில் இங்கே பக்கத்தில் டாமினோஸ் இருந்ததுங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஹோட்டல் ஐஸ்கிரீம் இருந்தது. சரி இங்கே நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. இது பிஸ்காஃபு சூப்பராக இருக்குது. $5 வாஃபிள் இருக்குல்ல அந்த கோனில் கொடுக்குறாங்க. டாமினோஸ் வந்து கடையில் ஆர்டர் பண்ணுறத வர ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும், வவுச்சர்ஸ்லாம் இருக்கும், யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஐஸ்கிரீம் பேரில் உட்காந்துட்டு பக்கத்தான் இருக்குது டாமினோஸு. சும்மா லைட்டாக ஸ்நாக் மாதிரி ஸ்மால் பீஸை 2 வாங்கலாம் அப்படின்னு இருங்க. டாமினோஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள், இது ஹனி க்ரன்ச்சு சூப்பராக இருக்குங்க. இது சூப்பராக இருக்குது. ஃபேக்ட்ரி அவுட்லெட் இந்த ஐஸ்கிரீமு. ஸோ வெரைட்டிஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பிஸ்காஃபா நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. சாக்லேட் பண்ணுவாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு. ஓகேங்க, இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். இது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. பின்னாடி தான் செய்கிறாங்க இந்த ஐஸ்கிரீம்லாம். இங்கேருந்து மற்ற கடைகளெலாம் அனுப்புகிறாங்க. ரீசனபிளி ப்ரைஸ் நல்லாவும் இருந்தது. ஓகே கிளம்பலாங்க. பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. பின்னாடி இருக்கு பாருங்க டாமினோஸு. ஆர்டர் பண்ணோம், ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே உட்காந்து சாப்பிட இடம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னாடி ஒரு சின்ன கடை தான். சரி நம்ம காரில் உட்காந்து சாப்பிட்லாம். இருக்கு உங்களுக்கு அந்த கடையை காட்டு. நாங்கள் தெரியுங்களா, சின்ன இடம் தான், உள்ள உட்காரத்துக்கு இடம் இல்லை. பீட்சாஸ் பின்னாடி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீட்சா ஷாப்பும் சரி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பும் சரி பதில் தாங்க. ஸோ இங்கேயே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பீட்சாலாம் வாங்கிட்டதுனால பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. சான்ச்சுரஸ் போக வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரக் ஒன்று இருக்குங்க. அந்த ட்ரக்கில் வந்து சூரோஸும் கிடைக்கும், மற்ற டெசர்ட்ஸும் வந்து கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே போயிடலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அங்கே போய் சான்ச்சுரஸ் பதில் அங்கே சூரோஸ் சாப்பிட்லாம், மற்ற டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு. உங்களுக்கு பீட்சா ஆகட்டும், பீட்சா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பீட்சாஸ் வந்துச்சுங்க. ஸ்பைசி பன்னீர் இது. இது வந்து வெஜ்ஜி ரோமா. கார்லிக் பிரெட் இருக்குது. அப்புறம் மேக் அண்ட் சீஸ் இது. அப்புறம் சீஸ் பால்ஸுங்க. ஸ்பைசி பன்னீருங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல அதை. நைஸ்ங்க, நாட் பேட். வெரி குட். பீட்சா சூப்பராக இருங்க. டேங்கியாக லைட்டாக ஸ்பைஸியாக அலப்பினோஸ்லாம் போட்டு மொத்தமாக வந்து $30 தாங்க ஆச்சு. ஸோ எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அதனால தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். இங்கே ஸ்டோரில் ஆர்டர் பண்ணியிருந்தா மேலே வந்துருக்கும், $45 கிட்ட வந்துருக்கும். ஆன்லைனில் நிறைய வவுச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணால் நல்ல சீப்பாகவே கிடைக்கும் பீட்சாஸ் டாமினோஸில். சரி சாப்பிட்டு நம்ம வந்து அந்த ஃபுட் ட்ரக் போய் அங்கே சூரோஸும் மற்ற டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம்.